இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் ஐஏஎஸ் அதிகாரி அசோக் கேம்கா என்பவர் 33 ஆண்டுகளாக அரசு உயர் பதவியில் இருந்து தற்போது பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார். இவர் செய்த சாதனை என்பது உண்மையிலேயே அதிசயமான ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு சாதனை. 33 ஆண்டுகளில் 57 முறை பணியிடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது 57 டிரான்ஸ்பர் 33 ஆண்டுகளில் 7 மாதத்திற்கு ஒரு முறை டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்கா என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த அளவுக்கு நேர்மையாக இருந்திருக்கிறார். எங்கு சென்றாலும் இவர் உடனடியாக மாற்றப்படுவார் என்றால் அங்குள்ள குளறுபடிகள் என்ன, குறைகள் என்ன எடுத்து சொன்னவுடன் உடனடியாக அதிகார வர்க்கம் இவரை மாற்றிவிடும். அதாவது பந்தாடப்பட்டிருக்க என்றுதான் கூற வேண்டும். ஆனால் இவர் எங்கு சென்றாலும் யாருக்கும் கவலைப்படாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்பதிலே மிக தெளிவாக இருந்திருக்கிறார். தன்னுடைய நேர்மைக்கு கிடைத்த பரிசாக எடுத்துக்கொண்டு 33 ஆண்டுகளிலும் 57 முறை டிரான்ஸ்பர் செய்தாலும் விடாமுயற்சியாக தனக்கு கொடுத்த பணியை சிறப்பாக செய்வதிலே என்றும் சளைத்தவர் அல்ல என்று இருந்திருக்கிறார். தற்போது அவருக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் சங்கம் எல்லாம் அவருக்கு நேற்றுடன் அவர் பணி ஓய்வு பெற்றார். அவருக்கு உரிய ஃபேர்வெல் பார்ட்டி மரியாதையுடன் அவரை பிரியாவிடை கொடுத்து அனுப்பி வைத்தனர். ஆனால் தற்போது வழக்கறிஞராக தன்னுடைய ஊழலுக்கு எதிரான தன்னுடைய போரினை தொடங்கப் போகிறேன் என அறிவித்திருக்கிறார். ஆனால் இதிலே மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது, கொல்கத்தாவை சேர்ந்த அசோக் கேம்கா ஹரியானாவிலே தான் ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த ஹரியானா கேடரில் தான் பணிபுரிந்து ஹரியானா மாநிலத்தில் தான் பணிபுரிந்திருக்கிறார். அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, பாஜக ஆட்சியாக இருந்தாலும் சரி, இந்திய தேசிய லோக்தளத்தின் ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாக இருந்தாலும் எது நடக்கிறதோ இல்லையோ அசோக் கேம்கா மாற்றப்படுவது மட்டும் நிச்சயம் நடக்கும் என்று கூறலாம். அந்த அளவுக்கு எந்த அரசாங்கம் இருந்தாலும் இவர் தன்னுடைய கொள்கையிலும் தன்னுடைய நேர்மையிலும் விடாப்பிடியாக எதற்கும் விட்டுக் கொடுக்காமல் இருந்திருக்கிறார். இதை பார்த்தவுடன் அதிகாரிகள் உடனடியாக அரசு அதிகாரத்தில் உள்ளவர்கள் இவரை மாற்றி விடுவார்கள். எனவே இவர் பல முறை பல இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கார். எப்பொழுதும் முக்கியத்துவம் இல்லாத பதவிகளில் மட்டுமே இவரை வைத்திருப்பார்கள். ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட், பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட், ஸ்டேஷனரி டிபார்ட்மெண்ட் என்ற வகையில் தான் இவரை வைத்திருந்தார்களே தவிர இவர் கடைசியாக ஓய்வு பெறுவது கூட அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, கூடுதல் தலைமை செயலாளர் போக்குவரத்து துறையில் இருந்து கடந்த 5 மாதங்களாக அங்கு இருந்திருக்கிறார். அங்கிருந்துதான் ஓய்வு பெற்றிருக்கிறார். ஓய்வு பெறும்பொழுதும் அவர் சொல்லிவிட்டு சொன்ன ஒரே ஒரு சொல் என்னவென்றால், நான் எங்கு சென்றாலும் பணி ஓய்வு பெற்றாலும் தொடர்ந்து போராடுவேன், ஊழலுக்கு எதிராக என்னுடைய பணி வழக்கறிஞராக தொடரப் போகிறது என கூறிவிட்டு சென்றிருக்கிறார். எனவே ஒரு தனி ஒருவனாக இவர் கடந்த 33 ஆண்டுகளாக ஹரியானாவில் இல்லாத துறையின எல்லா துறைக்கும் சென்று வந்திருக்கிறார். இவரை பார்த்தவுடன் உடனடியாக இவரை மாற்றுவதுதான் முதல் வேலையாகவே அதிகாரத்தில் இருந்தவர்கள் செய்திருக்கிறார்கள். இவர் சாதாரணமான அல்ல. ஏனென்றால் அகில இந்திய அளவிலே கூட இவர் ராபர்ட் வதேரா தொடர்பான ஒரு நில விவகாரம் வரும்பொழுதும் அதை கையெழுத்திட மாட்டேன் என்று கூறி அப்போது அகில இந்திய அளவிலே அறியப்பட்டார். அதற்கு பிறகு அதே போன்று பாஜக ஆட்சியில் இருந்த பொழுதும் அந்த ஆட்சியிலே கையெழுத்து போட மாட்டேன், தேவையற்ற எனக்கு ஒப்புதல் இல்லாமல் கையெழுத்து போட மாட்டேன் கூறியதால் இடமாற்றம் செய்யப்பட்டார். தேசிய லோக்தளம் ஆட்சியில் இருந்த போதும் அதே போன்று அமைச்சர்களுடைய சொல்லுக்கு இவர் அடிப்படையில்லை என்பதால் உடனடியாக மாற்றப்பட்டார். எனவே எல்லா ஆட்சி காலத்திலும் இவருடைய செயலானது ஒரு சர்ச்சைக்குரியதாக இருந்தது. ஆனால் இவர் நேர்மையாக இருந்திருக்கிறார் என்பது மட்டும் யாருக்கும் இல்லை. எனவே அச்சம் இல்லாமல் அஞ்சாமையின் மறு உருவமாக ஹரியானாவில் இருந்திருக்கிறார். அஞ்சாமை சிங்கமாக இருந்திருக்கிறார். தனி ஒருவனாக கர்ஜித்திருக்கிறார். தான் தன்னுடைய நேர்மையை விட்டுக் கொடுக்க மாட்டேன், நீங்கள் எத்தனை முறை வேணால் பணியிட மாற்றங்கள் செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறார். எனவே அண்மை கால வரலாற்றில் இந்திய ஐஏஎஸ் அதிகாரிகள் வரலாற்றிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 33 ஆண்டுகளில் 57 டிரான்ஸ்பர் செய்யப்பட்ட ஒரே அதிகாரி அசோக் கேம்கா தான். கொல்கத்தா சிங்கம் என்றே அவர்களை அழைப்பார்கள். எனவே அசோக் கேம்கா தற்போது அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் அவர் தன்னுடைய பணி வழக்கறிஞராக தொடரப் போகிறது. ஊழலுக்கு எதிரான தன் போராட்டம் தொடரும். தற்போது என் கைகள் கட்டுப்படவில்லை, நான் தனியாக சுதந்திரமாக செயல்படுவேன் என்றால் ஒரு அரசாங்கத்தின் கீழ் பணியாற்றியதும் தனியாக நான் தற்போது வழக்கறிஞராக பணியாற்றும் பொழுதும் நிச்சயமாக முழு சுதந்திரத்துடன் ஈடுபடுவேன் என கூறியிருக்கிறார். எனவே தனி ஒருவனுடைய ஆட்டம் இனி வழக்கறிஞராக தொடரப் போகிறது. என்ன செய்ய போகிறார், ஊழலுக்கு எதிரான இவருடைய அடிகள் எப்படி இருக்கும், அரசியல் கட்சிகள் என்ன செய்ய போகிறது என்ற எதிர்பார்ப்பை தற்போதே அசோக் கேம்கா அதிகப்படுத்தியிருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் அவருடைய உண்மையான அரசு பணிக்கு சத்தியம் டிவி சார்பிலே ஒரு ராயல் சல்யூட் வைப்போம் என்பதுதான் தற்போது மிக முக்கியம் என்று நான் கருதுகிறேன். நேயர்